ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்தியாகாரன் புதனின் ஆட்சி மூலத்திருவோண வீடு. கன்னிராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் யோகமுள்ள நாட்கள், அதாவது நட்சத்திர ரீதியாக 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் யோகமான நாட்கள், குரு பலம் உள்ள நாட்கள், பணபலம் உள்ள நாட்கள், அதிர்ஷ்ட பலம் உள்ள நாட்கள், யோக பலம் உள்ள நாட்கள், தொட்ட காரியம் தொடங்குற நாட்களில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதன்படி சில பேருக்கு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கு, போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. சில பேருக்கு லாட்டரி சீட்டு யோகமும் இருந்திருக்கு. தமிழ்நாடு சொல்ல முடியாது, கேரளா மாநிலத்தில் அவங்க வாங்கி அவங்களுக்கு அந்த பரிசு தொகையெல்லாம் விழுந்திருக்கு. நேற்று கூட ஒரு நேயர் சொன்னார், மதுரை வத்தலக்குண்டு பக்கத்தில் செக்கம்பட்டின்னு ஒரு ஊர் போலுக்கோ, அவர் பேர் முத்துமணின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு விழுந்திருந்தது, ஃபோன் பண்ணி வாழ்த்தினார். அதுபோல் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நேயர் சங்கர்னு ஒருத்தர் வாழ்த்திருந்தார். இவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சார பழங்களில் அந்த நல்ல நாட்கள் சொல்லும்போது அவங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கிது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். சரியாக அவங்க ஜாதக ரீதியாகவும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் சொல்கிற நல்ல நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 3 நட்சத்திரத்துக்கும் யோகமான நாட்களை சொல்லிடுறேன். அதுபோல் மற்ற நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த சாமி வழிபடணும் அதை சொல்லிடுறேன். சரியா? ஒரு ஷார்ட் வீடியோவை தான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சரி நேயர்களே, இப்போ கன்னிராசிக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். அடுத்து அஸ்தம் சித்திரை சொல்லுவேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த டேட்லாம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் நடக்கும். சாதகமான பலன்கள்லாம் என்ன? குடும்பத்தில் நல்லது நடக்கும், உத்தியோகத்தில் ஒரு நல்ல நாளாக போகும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதுபோல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். அப்படித்தான் எடுத்துக்கணும், ஒவ்வொருத்தர் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி. சரியா? உங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் கூடுதல் லாபம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யோக நாட்கள் 20ஆம் தேதி, இன்றைக்கி 20ஆம் தேதி யோக நாட்கள் தான். இன்றைக்கி நல்லா இருப்பீங்க. சரியா? இன்றைக்கி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் தான் கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கே சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி தேதி 20 தான். கொஞ்சம் வீட்டு வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியில் அலைஞ்சு தெரிஞ்சு வருவீங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு கொஞ்சம் வெற்றி இருக்கும், கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மத்தியம நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 21ஆம் தேதி, 21ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 21ஆம் தேதி கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். தேவி கருமாரியம்மனையோ துர்க்கையம்மனையோ கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி யோகமான நாட்களாக இருக்குது. உங்களுக்கு யோகமான நாட்களை சொல்லிடுறேன் நான். உத்தரத்துக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 29ஆம் தேதி, அடுத்து 31ஆம் தேதி. மறுபடியும் சொல்கிறேன், உத்தர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமான குரு பலம் உள்ள நாட்கள் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 29ஆம் தேதி, ஆகஸ்ட் 31ஆம் தேதி. இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல உச்சமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், எப்படி கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிடுறேன். 21ஆம் தேதி சொல்லிட்டேன் நான். அடுத்து 25ஆம் தேதி, 25ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. மனச்சோர்வு இருக்கும், கொஞ்சம் அசதி இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. அடுத்து 26ஆம் தேதி, 26ஆம் தேதி கவனமாக இருக்கும். வீண் சிரமம் இருக்கும். சில பேருக்கு தலைவலி மயக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத வேலையில் பார்த்துட்டு அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 26ஆம் தேதி காலையில் ஐயனாரை கும்பிட்டு போங்க. இல்லைனா 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பை தரும். அடுத்து 28ஆம் தேதி, 28ஆம் தேதியும் கொஞ்சம் ஊக்கமாக இருப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். தூரதேசத்துலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். இருந்த போதிலும் உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா? உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கமாக இருப்பீங்க. தொட்டகாரியத்தில் இழுபறி இருக்கும். காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க 28ஆம் தேதி. அடுத்து 29ஆம் தேதி, 29ஆம் தேதி மத்தியம பலனாக தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு பணம் கையில் நல்ல பணம் காசு கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சச்சரவு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக இருக்கணும். அனைவரையும் அனுசரித்து போகணும்.
29ஆம் தேதி சிவபெருமானை கும்பிட்டு போங்க. இல்லைன்னா காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு இப்போதைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார் ஆவணி மாதத்தில். அதனால் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சால சிறந்தது. அடுத்து வந்து 30ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, 30ஆம் தேதியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் செலவு இருக்கும், சாப்பாடு சரியாக டயத்துக்கு சாப்பிட முடியாது, மனஸ்தாபம் இருக்கும், பொருட்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார விஷயத்தில் சில போட்டி பொறாமைகள் இருக்கும். 30ஆம் தேதி துர்க்கை அம்மனை கும்பிட்டு போங்க. சரி, இப்போ வந்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 31 வரைக்கும் யோக நாட்கள் என்ன, மற்ற நாட்களில் எப்படி இருக்கணும், இந்த தெய்வத்தை கும்பிடுன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் சந்திரன் நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் சொல்லிடுறேன் நான். 23ஆம் தேதி ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25, அதுபோல் ஆகஸ்ட் 28, இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்குது அஸ்த நட்சத்திரத்துக்கு. ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 24, சரியா, இந்த நாட்களில் யோகமாக இருக்குது. மத்தியம பலனை கொடுக்குற நாட்கள் வந்து ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 30. ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 30 வந்து பொதுவாக ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ இரவில் தான் கிடைக்கும், அதனால் இன்றைக்கி பலன்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. 22ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், வீண் சிரமம் இருக்கும், சாப்பாட்டில் சில பிரச்சனைகள் வரும், பொருளை வச்சு தேடுற மாதிரி இருக்கும், வாக்குவாதம் இருக்கும். அதனால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கவனமாக இருங்க. காலையில் தேவி கருமாரி அம்மனை கும்பிட்டுட்டு போங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி 26ஆம் தேதியும் கொஞ்சம் கலக்கம் இருக்க தான் செய்யும். சரியா, சோர்வு இருக்கும், மனசோர்வு இருக்கும், உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும், டயத்துக்கு சாப்பிட முடியாது. 26ஆம் தேதி கொஞ்சம் மனசோர்வாக தான் இருப்பீங்க. காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 27ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படலை. வீண் சிரமம் இருக்கும், பொருட்கள் எங்கேனாச்சும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஒரே அலைச்சலாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அதிக வேலைப்பளும் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொஞ்சம் வீரதாரமாக இருப்பீங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. இருந்த போதிலும் சில நேரங்களில் வந்து சில பிரச்சனைகள் தடங்கள் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் 29ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி மத்தியம பலன் கிடைக்கும். சரியா, 30ஆம் தேதி வந்து நல்லா இருப்பீங்க, நல்லா வேலை வைப்பீங்க, ஆளுமை அதிகாரம் இருக்கும், தன்னம்பிக்கை வைராகத்தோடு இருப்பீங்க, கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும். 30ஆம் தேதி வந்து காலையில் சிவபெருமானை கும்பிட்டு போங்க, சிவநாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி நல்லா இருக்காது, 31ஆம் தேதி கவனமாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் வீண் செலவு வரும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், துட்டக்காரியம் தொடங்காது, காரிய அனுகூலமாக இருக்கும், எதுலேயும் ஒரு டென்ஷன் பதட்டம் இருக்க தான் செய்யும். ஸோ 31ஆம் தேதி காலையில் காளியம்மனை கும்பிட்டு போங்க, காளியம்மனோட நாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே, அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள்னு சொல்லியாச்சு. மற்ற நாட்களை பற்றியும் சில தகவல் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி வணங்குற தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். அதாவது வணங்குற தெய்வத்தை வந்து நீங்கள் கோயிலுக்கு போய் தான் வணங்கணும் கிடையாது, வீட்டில் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி வணங்கினாலும் பரவாயில்ல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் எங்கள் வீட்டில் காளியம்மன் படம் இல்லை சார் அப்படின்னா, துர்க்கை அம்மன் படம் இருக்கும். துர்க்கை காளியம்மன் படத்தை மேக்ஸிமம் வீட்டில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாதவங்க தேவி கருமாரியம்மன் படத்தை வழங்க, இல்லைனா மாரியம்மன் படம் இருக்கும், சமயபுரத்து மாரியம்மன், கருமாரியம்மன், மற்ற உள்ளூர் மாரியம்மன் கோயில் அம்மன் படம் இருக்கும், இருக்கங்குடி மாரியம்மன், இப்படி அம்மன் படங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த படங்களை வச்சு வழங்கலாம். சக்தி படத்தை வழங்கணும். சரியா, அம்பாளுங்கிறது வேறு, அம்மன்கிறது வேறு. அம்பாளுங்கிறது மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அம்பிகை, அதெல்லாம் அம்பிகைகள். அம்மன்கிறது வந்து இந்த கொஞ்சம் உக்கிரமான அம்மன்கள், தேவி கருமாரி அம்மன், துர்க்கை அம்மன், காளி அம்மன், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உக்கிரமான காவல் தெய்வங்களாக வழிபட வேண்டிய தெய்வங்கள். அவங்கள வழிபட்டால் தான் அன்றைக்கி தேதிக்கு நல்லபடியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சித்திரை 1, 2. சித்திரைக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னம்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள், குருபலம் உள்ள கோடீஸ்வர லட்சாதிபதி ஆகிய நாட்கள் எதுன்னு பார்த்தோம்னா, 20ஆம் தேதி ஆகஸ்ட் 20, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 29, இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 20, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 25, 26, 29, மற்ற நாட்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 21ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அலைச்சல் இருக்கும், உடன்பிறந்த பிரச்சனை இருக்கும். அதனால் காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க.
ஆகஸ்ட் 22ஆம் தேதி நல்லாயிருக்கும். சரியா, பாதிக்கு பாதி நல்லாயிருக்கும். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, சிறு குறு வியாபாரிகள், விவசாயிகள், மர வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் 22ஆம் தேதி. அடுத்து 23ஆம் தேதி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். சரியா, பதட்டத்தோடு தான் இருப்பீங்க. காரிய அளவுகள் இருக்காது. மனஸ்தாபம் இருக்கும். வீண் வம்பு பிரச்சனை இருக்கும். மனதில் ஒரு பயம் இருக்கும். அதனால் 23ஆம் தேதி தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. அடுத்து வந்து 27லும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடலில் சில அசதி இருக்கும். இருந்த போதிலும் வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு தூங்கலாமா அப்படி ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். சரியா, அதனால் 27ஆம் தேதி கொஞ்சம் அசைவ கோளாறு இருக்க தான் செய்யும். அசகௌரவமாக இருப்பீங்க. அதனால் 27ஆம் தேதி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க வந்து விநாயகர் பெருமானை காலையில் கும்பிடுங்க. பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை நினச்சி அவர் மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. அடுத்து வந்து 28ஆம் தேதி நல்லா இருக்காது. ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்காது. ஒரு இழுபறியாக தான் இருக்கும். யாரையும் நம்ப முடியாது. சூதுவாது நயவஞ்சகம் சூழ்ந்து இருக்கும். அதனால் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நீங்கள் வந்து சாஸ்தா ஐயனாரையோ ஐயப்பனோ கும்பிட்டு போங்க. அவர் நாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 30ஆம் தேதி உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் உஷ்டமாக இருக்கும். சில டென்ஷன் பிரச்சனை அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 30ஆம் தேதி காலையில் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போங்க. இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்டு போங்க. 31ஆம் தேதி மத்தியமாக இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. சரியா, ஆகஸ்ட் 31 வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கை வைராக்கியமான நாளாக இருக்கும். யோகமும் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். பணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நேயர்களே, கன்னி ராசியில் 3 நட்சத்திரத்துக்குமே வந்து யோகமான நாட்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷப்படி சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி வந்து குரு பலம் உள்ள நாட்கள். அன்றைக்கி வந்து உங்களுக்கு யோகம் இருக்கும். யோகம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் @% இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சில சகாயம் கிடைக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். சிலருக்கு பண வரைவாகவும் இருக்கும். சிலருக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு மேன்மை இருக்கும். சிலருக்கு புதுசாக வேலை கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன் கிடைக்கும். சிலருக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களை சுற்றி நடக்கும். மனதால் சந்தோஷப்படுவீங்க. ஓகே நேயர்களே, மற்ற நாட்களுக்கும் நான் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி வழங்க வேண்டிய தெய்வத்தையும் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி அந்த தெய்வத்தை வழங்கினீங்கன்னா அன்றைக்கி பொழுது பிரச்சனை இல்லாமல் போகும். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சிஸ்திரை இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் இடையோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அதுபோக நம்மக்கிட்ட பலன்கள் கேட்டு, நம்ம கோச்சார பலன்களை கேட்டு பயனடைந்தவர்கள் எனக்கு நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் அனுப்புகிறேன். அந்த ப்ரூஃபையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, எல்லாமே யூடியூப்பில் வந்தது தான், கமெண்ட்ஸில் வந்தது தான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுடைய மேலான பார்வைக்கு வருது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே.